கமலஹாசன் வந்தாரு, ஒரு % ஓட்டு எடுத்தாரு, இப்ப இருக்கிற இடம் தெரியாம போயிட்டாரு. விஜயகாந்த் வந்தாரு, எலெக்ஷன் இருந்தாரு, அவர் மட்டும் ஜெயித்தாரு. அதிமுக கூட கூட்டணி சேர்ந்தாரு, அம்மா வந்து எதிர்கட்சி தலைவராக்குனாங்க. அதுக்கு ஒரு எதிர்த்தாரு, அப்படியே போயிட்டு இப்ப நம்மகிட்ட வராங்க. அதே மாதிரி நடிகர்கள் எல்லாரும் கட்சி தொடங்கியிருக்காங்க. சிவாஜி கணேசன் கட்சி தொடங்கினாரு, போயிட்டாரு. ரஜினிகாந்த் இன்னா அண்ணான்னு சொல்லிட்டு பயந்து ஓடிட்டான். எல்லாரும் என்ன எம்ஜிஆர் ஆக முடியுமா? எல்லாரும் அம்மாவாக முடியுமா? டி ராஜேந்தர், பாக்கியராஜ், இப்படி வரிசை எல்லா நடிகரும் ஆக்குனாங்க. கடைசியில விஜய் வந்திருக்காரு. இது என்ன நிலைமைக்கு போகும்னு மக்கள் தான் சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க. அதனால வலுவாக இருக்கிற மக்களுக்கு தொண்டு செய்கிற ஒரே இயக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இருக்கிற இந்த இயக்கம் தான் என்பதை மனதில் கொண்டு வருகின்ற சட்டமன்ற தேர்தல் என்பது எடப்பாடியாரா ஸ்டாலினா என்பதுதான் நிற்குமே தவிர வேற எதுவுமே நிற்காது. திமுகவா அண்ணா திமுகங்கிறதா, வேற எந்த கட்சியுமே அந்த சைடுல இருக்க கட்சி மாதிரி தான் இருக்கு. ஒரு அழிய போற கட்சி பிஜேபி. அதனால நீங்க பழைய நம்ம கட்சிக்கே வந்துருங்கன்னு சொல்லி நம்ம தோழர்கள் எல்லாம் பிஜேபியில இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிடணும். இந்து உணர்வு அதிகமாக இருக்கிறது அண்ணா திமுகவுக்கு தான், அது திமுகவுக்கு கிடையவே கிடையாது. இன்னைக்கு நம்ம பிஜேபி எதுக்கு எடுக்கும்? நம்ம எல்லார்கிட்டையும், அதாவது சிறுபான்மை மக்களிடம், கிறிஸ்தவர்கள் இருந்தாலும் முஸ்லீம்கள் இருந்தாலும் சரி, நாம பிஜேபி முழுமை எதுக்குங்கிறத வலுவா காட்டியாச்சு நாடாளுமன்ற எலெக்ஷன்ல. அதனால அந்த முஸ்லீம் மக்களும் கிறிஸ்தவ மக்களும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பிஜேபியை எதிர்க்கிற ஒரே தைரியம் உள்ள கட்சி அண்ணா திமுக தான். ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் கிராமம் திமுக. அதனால சிந்தித்து செயல்படணும். எந்த ஒரு முடிவு எடுத்தால் அதை அப்படியே தைரியமா நிற்கக்கூடிய ஒரே தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அவர்களுடைய ஆட்சி தமிழகத்தில் வந்தால் மட்டும்தான் தமிழ்நாடு நல்ல நிலைக்கு வரும்.